ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் வியூ. இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிராஃப்ட் தான் செய்ய போகிறோம். வேஸ்ட்டு தூக்கி போடுற பிளாஸ்டிக் டப்பாவில் அழகான ஒரு கிணறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் கிணறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது போல் ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கணும். பிஸ்கட் டப்பா இல்லைன்னா வேறு ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா இருந்து எடுத்துங்க. அதில் கிரே கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். சிமெண்ட் இந்த கிணறு மாதிரி அழகாக இருக்கும். என்கிட்ட மெரூன் இருந்ததுனால மெரூன் அடிச்சிருக்கேன். அது நல்ல கலர் கொஞ்சம் எடுத்து காமிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஒயிட்டில் அவுட்லைனர் மாதிரி கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த டப்பாவிலே இந்த இது செங்கல் மாதிரி செக்கடாக இருக்கிறதுனால நான் வரையில, இல்லைன்னா ஒரு மார்க்கரால் நீங்கள் ஸ்கொயராக செங்கல் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒயிட் கலர் கொடுங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு அழகாக தெரியும். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஐஸ் ஸ்டிக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு 6-7 குச்சி தேவைப்படும். இந்த கார்னர் கட் பண்ணாலும் இல்லைனா அப்படியே கூட 2 ஸ்டிக்காக ஃபஸ்ட்டு ஒட்டிக்கணும். ஹைட்டில் உங்களுக்கு சைடில் ஒட்டுறதுக்கு. ஒரு மேல் ஸ்டிக்கில் நம்ம இந்த மாதிரி நம்ம வீடியோவில் காமிச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக அங்கே ஒரு கேப் கொடுக்கணும். இந்த பேம்போ ஸ்டிக் நிற்கிற அளவுக்கு சின்னதாக அங்கே ஒரு கேப் கொடுக்கணும். சம்டைம் அது கட் பண்ணும்போது இந்த ஸ்டிக்கு உடஞ்சிக்கும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும். இது போல் 2 பக்கமும் 2 சைடில் வைக்கிறதுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஹைட்டுக்கு சொல்லியிருந்தால 2 ஸ்டிக்கு ஒட்டணுன்ட்டு ஃபெவிகால் வச்சு 2 ஸ்டிக்கும் ஒட்டிக்கலாம். நம்ம எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஒட்டிங்க. அது மேலே இந்த நம்ம பேம்போ ஸ்டிக்கு வைக்கணும். இதில் ஒரு பாபின் இருக்கும்ல, பழைய ஓல்டு பாபின் எடுத்துங்க. சென்டரில் வச்சுட்டு அதை நகராமல் இருக்கிறதுக்காக நூல் வச்சு கட்டி ஒட்டிடுங்க 2 சைடும். அப்போ தான் பாபின் சென்டரில் நிற்கும். இந்த பக்கம் நகராமல் இருக்கும். 2 சைடும் இது போல் ஒட்டிடுங்க. இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் டப்பா பெயிண்ட் அடித்து ரெடியாக வச்சுருக்கோம்ல, அதில் சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க்கரால். அதில் ஃபெவிகால் ஒட்டாது. இந்த மாதிரி நம்ம ஃபெவிக்விக் இருக்குல்ல, அது வாங்கி ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டிக்கை ஒட்டிடல வேண்டியதான். 2 சைடும் ஒட்டிட்டு மேலே அந்த பாபின் ரெடி பண்ணி வச்ச ஸ்டிக்கை வச்சிட வேண்டியதான். இப்போ ஒரு பக்கெட், இது நான் மினியேச்சர் கிச்சனில் இந்த பாத்திரம்லாம் காமிச்சிருக்கேன், பக்கெட்டு குடம்லாம். அப்போது நான் அந்த வீடியோ எடுக்க போகும்போது இது வாங்கியிருந்தேன். அப்போ தான் ஒரு ஐடியா வந்தது, இந்த மாதிரி பக்கெட் இருக்கே கிணறு செய்யலாமேன்ட்டு. அவ்வளோதான், நம்ம இப்போ மினியேச்சர் கிணறு ரெடி ஆயிடுச்சு. இந்த மினியேச்சர் பக்கெட் குடம் இதெல்லாம் நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். மினியேச்சர் கிச்சன் செட்ஸ்லாம் அதெல்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கு. அந்த வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அழகாக ஒரு தூக்கி போகிற பிளாஸ்டிக் பாட்டில் அழகான ஒரு கிணறு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மினியேச்சர் செட் 5 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ப்ரைஸ்லாம் பித்தளையில் கிடைக்கிது, மண்ணில் செட்டு கிடைக்கிது, அலுமினியத்தில், சில்வரில் எல்லா விதமான மினியேச்சர் கிச்சன் செட்டும் மயிலாப்பூரில் கிடைக்கிது. அதோட அட்ரஸ் லிங்க்லாம் இதெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்பவே அழகாயிடுச்சு இப்போ கிணறு. ஆல்ரெடி நான் அந்த வீடு செஞ்சதுமே ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தான் செஞ்சுருக்கேன். இதுவும் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தான் கிணறு செஞ்சுருக்கேன்.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.